அவர் ஏழையானார் எனக்கு. Happy Christmas, Merry Merry Christmas. அன்றே சொன்னார் ஏசாயா, இங்கு பிறந்தார் நம் இயேசு, நன்கு வளர்ந்தார் நம்மை மீட்கவே. 40ஆம் தலைமுறை நம் இயேசு தெய்வம் என ஏற்க ஆண்டுகள் பீடிக்க நம் 300 நமக்கு. Happy Happy Christmas, Merry Merry Christmas. அவர் ஏழையானார் எனக்காக, மாட்டுத்தொழுவத்தில் பிறந்தார் எனக்காக, அன்பை விதைத்தார். பற்றிக் கொண்டிருக்க விரும்பவில்லை, ஆனால் தம்மையை வெறுமையாக்கி அடிமையின் தன்மையை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி தம்மையை தாழ்த்தி மனித உருவில் எடுத்தார். அந்த மனுவில் எடுத்த ஆண்டவர் அவரே நம்பிக்கையும் நமக்கு ஆதரவுமாக இருந்து அவைகள் நினைப்பவராக நமக்கு மீட்பின் நற்செய்தியை கொண்டு வந்து நமக்கு என்னோடும் என்றென்றும் இருப்பாராக. ஆண்டவருடைய வல்லமையையும் அவர் கொண்டு வந்த சமாதானத்தையும் அவர் கொண்டு வந்த அந்த அன்பின் வழியையும் தமது பிறப்பின் வழியாக இந்த சமுதாயத்திற்கு ஏற்படுத்தியிருக்கின்ற அந்த அருள் அடையாளத்தை மக்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ளவும் அவர்கள் அவர் என்றும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தும்படியாக இந்த வேளையில் அன்பின் மகிழ்ச்சியை ஆண்டுதோறும் புதுப்பிக்கும் இந்த நிகழ்ச்சியில் ஆண்டவர் என்றென்றும் இருந்து நம்மை வழிநடத்தி காப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவி நம்மை வழிநடத்தி என்றும் நம்மோடு இருந்து காப்பாராக. ஆமென்.
Happy, happy Christmas. Merry, Merry Christmas. அன்றே சொன்னார் ஏசாயா, இன்று பிறந்தார் நம் இயேசு. நன்று வளர்ந்தார் நம்மை மீட்கவே, 40ஆம் தலைமுறை நம் இயேசு. தெய்வம் என ஏற்க ஆண்டுகள் பீடிக்க நம் 300 நமக்கு. Happy, happy Christmas. Merry, Merry Christmas. அவர் ஏயானார் எனக்காக, மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் எனக்காக. அன்பை விதைத்தார் எனக்காக, மனித மாண்பை கொடுத்தார் நமக்காக. மேய்ப்பர்கள் கேட்டார்கள் நற்செய்தி, உங்களுக்காக பிறந்தார் நம் இயேசு. சாய்பவர்கள் தேடினார்கள் புன்னகையை, புவிதல் கொண்ட நம் பாலகனை. கண்களால் பார்க்க முடியாத கடவுளோ கண்முன் தெரிந்தார் நமக்கு. Happy, happy Christmas. Merry, Merry Christmas. அவர் ஏயானார் எனக்காக, மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் எனக்காக. அன்பை விதைத்தார் எனக்காக, மனித மாண்பை கொடுத்தார் நமக்காக. துருக்கியில் வாழ்ந்த புனித நிக்கோலசே நம் கண் முன் ஆடும் கிறிஸ்மஸ் தாத்தா. கருணையில் அன்புடன் உதவுவதே நம் கண் முன் ஆடும் சாண்டா கிளாஸ். தம் தொப்பையினை குறுக்கி குறுக்கி மக்கள் மனதுரை போக்குவார். Happy, happy Christmas. Merry, Merry Christmas. அவர் ஏயானார் எனக்காக, மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் எனக்காக. அன்பை விதைத்தார் எனக்காக, மனித மாண்பை கொடுத்தார் நமக்காக. Happy, happy Christmas. Merry, Merry Christmas. Happy, happy Christmas. Merry, Merry Christmas. இதற்குரிய பொறியாளர் ஜோசப் ராஜா சார். ஆனால் இன்று அந்த குடும்பத்திற்கு என்று விழா பலத்த கரோடு எழுப்புவோம். கடவுளுடைய ஆசையால் இன்று இந்த குடும்பம் எத்தனையோ குடும்பங்களை வாழ வைக்கிறது. இந்த குடும்பம் எத்தனையோ நற்செய்திகளை குறிக்கிறது. ஆண்டவருடைய பெயரால் இந்த குடும்பம் எத்தனையோ நல்ல காரியங்கள் செய்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இன்று அவர் எப்பொழுது அங்கே உள்ளே வந்து அப்படி பார்த்து ஒரு புன்முறுவல் அவருடைய முகத்தில் பார்த்தேனோ, அது எப்படி ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அத்தனை வழிகள் வேதனைகளுக்கு மத்தியிலும் புன்னகையோடு சிரிப்பார்களோ, அதே போல நம்முடைய என்ஜினியர் மதிப்பிற்குரிய திரு ஜோசப் ராஜா அவருடைய முகத்தை நான் கண்டேன். இன்னும் ஒரு முறை பலத்த கரவொலி எழுப்புவோம், அவருக்கு நன்றி கொள்வோம். இந்த நல்ல நாளில் திருமணம் நடைபெற்றதிலிருந்து இந்த நொடி வரை இந்த உன்னதமான விழாவிற்கு குடும்பமாக வந்து குழந்தை இயேசுவை கையில் ஏந்தி
குடும்பமாக குடியில் வைத்து தான் கட்டிய அந்த குழந்தையாகிய இந்த இடத்தில் அந்த குழந்தையின் பிறப்பு விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாட தலைமையேற்று நடத்த நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்றார். அந்த குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதிப்பார். அவருடைய முன்னிலையில் இம்மாம்பரிய ஃபேன் உங்களை போல ஒரு 20-25 வருடம் இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்க சார்? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 25 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த மாதிரி உட்காந்துருக்கலாம். எங்க வீட்டில் நடக்கணுமோ இல்லை விழா நடக்கணுமோ அது உட்காந்து இது போல நிகழ்வுகளை இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பொன்விழா கூட்டங்களை நடத்திய அந்த தருணங்களால் நல்ல காற்றோட்ட வசதிக்காக அந்த கொலையை இறைவன் நம்முடைய வழியாக நம்முடைய மூத்த ஆசிரியர், நல்ல உள்ளம் படைத்த ஆசிரியர், நம்முடைய ஸ்கூலு பள்ளிக்காக பல தியாகங்களை ஏற்ற ஆசிரியர், நான் வந்த இந்த 1.5 ஆண்டு காலமாக தானே முன்வந்து பல நல்ல காரியங்களை முன்னெடுத்து செய்தவர், பல நல்ல உதவிகளை நமக்கு அவரின் பரிந்துரையின் வழியாக பெற்றுக் கொடுத்தவர். அதை நான் பவுலடியாக செய்தார். அவருடைய பரிந்துரையில் பல நல்ல காரியங்கள் நடந்தது. அதே போல மூத்த ஆசிரியர் நம்முடைய மதிப்பிற்குரிய தேவ சகாயம் ஆசிரியரின் பெயரால் பரிந்துரையின் பெயரால் பல நல்ல காரியங்கள் நம்முடைய பள்ளியில் நடைபெற்றன. அதன் பலத்த கரவில் இருக்கிறோம். அவருடைய பரிந்துரையின் பேரினால் இன்று நம்முடைய பள்ளி பெற்றெடுத்த மதிப்பிற்குரிய ஆடிட்டர் ஐயா பேர் தெரியுங்க. உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே 2 பேர் வந்துருக்கிறார். பேர் கரெக்டாக சொல்றோம். யார் சொன்னீங்க உங்களுக்கு பிரைஸ் சொல்லு. யார் தான் தெரியுமா? சொல்லு. கை
our respected auditor, Mr. Nanakarasan, our old student. Thank you, sir, for being with us. Madam, your presence is our greatest. With great respect, I welcome our Reverend Father Headmaster, who moves boldly and proudly. Father, you are our guide. And with humble pride and great pleasure, I welcome our respected teachers. And with great joy and with great Christmas emotions, I welcome our dear students. Merry Christmas. Good luck. Merry Christmas. Merry Christmas. Merry Christmas. முன்பு ரோமையர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த பாலஸ்தீன பகுதியிலே பெத்லகேம் என்ற ஊரில் சூசை என்ற தச்சு தொழிலாளிக்கும் மரியாள் என்பவர்களுக்கும் மகனாக ஒரு மாட்டு கொட்டகையில் பிறந்து நாசரேத் என்ற சிற்றூரிலே வளர்ந்து வந்தார் இயேசு. சிறு வயது முதல் துடிப்பாகவும் புரட்சிகரமாகவும் உருவெடுத்த இவர் தான் வளர்ந்த பகுதியிலே ரோமையர்களால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள், வரி வசூலிப்பு, பொருளாதார பின்தங்கிய நிலை, வறுமை, சமத்துவமின்மை போன்ற பிரச்சனைகள் மக்களை வாழவிடாமல் செய்ததைக் கண்டு புரட்சியான கருத்துக்களை முன்னெடுத்து வைத்தவர்தான் இயேசு. சமத்துவம் இல்லாத சமுதாயத்தில் இறைவன் முன்னால் அனைவரும் சமம் என்று உறக்கச் சொன்னவர்தான் இயேசு. இதனால் மக்களின் பார்வை இவர் மேல் திரும்பியது. அநியாயமாக வரி வசூலித்தவர்களை அடியோடு வெறுத்தார். உள் ஒன்றும் புறம் ஒன்றும் பேசிய மத தலைவர்களுக்கு தனது பேச்சால் சவுக்கடி கொடுத்தார். அதீத பொருளாசை கொண்ட மனிதன் நற்காரியங்களை செய்திடவோ கடவுளின் ஞானம் கொண்டு நடந்திடவோ முடியாது என்று உறக்கச் சொன்னார். வாழ்க்கையிலே தடம் புரண்ட மனிதர்களை தன் வசப்படுத்தி மாற்று வழியை அவர்களுக்கு கற்பித்தார். உக்கிரமான தனது கருத்துக்களை கொப்பளித்தது மட்டுமல்லாமல் ஏழை எளிய மக்களோடு ஜாதி மதம் பார்க்காமல் நட்பு பாராட்டியதால் செல்வம் படைத்தவர்களாலும் மத தலைவர்களாலும் வெறுக்கப்பட்டார். இவ்வுலகிலே மனித நேயம் கொண்டு பயணிப்பது, சக மனிதனை நண்பனாக நேசிப்பது, அமைதியை ஏற்படுத்துவது போன்ற உயரிய எண்ணங்களை நித்தமும் தனது மூச்சாக சுவாசித்து வந்தார். அவருடைய கொள்கைகள் 2 ஆடைகள் இருந்தால் அதில் ஒன்றை ஏழைக்கு கொடு, உன் செல்வத்தை விற்றுவிட்டு என்னை பின்செல், என் கொள்கை உனக்கு பிடித்திருந்தால் அனைத்தையும் அனைவரையும் விட்டுவிட்டு என் பின்னே வா, சக மனிதனை நேசி, உனக்கு பிறர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை நீ அவர்களுக்கு செய், என் வார்த்தையை நம்பு, அது உனக்கு வாழ்வு தரும்.
திருப்பித் தர இயலாதவனுக்கு உதவி செய். நிலையில்லாத செல்வத்தை கொண்டு நிலையான நற்காரியங்களை தேடு, கண்டுபிடி, வாழ்க்கையை அர்த்தப்படுத்து. புரட்சிகர லட்சியங்களை கொண்ட மனிதர்களை இவ்வுலகம் விட்டு வைக்குமா என்ன? 3 வருட போதனையை கூட தாக்கு பிடிக்காத இவ்வுலகம் இவரை சிலுவையில் அறைந்து அசிங்கப்படுத்தியது. மாணவ செல்வங்களே, உயரிய லட்சியங்கள் கொண்டு இவ்வுலகில் பயணியுங்கள். மதங்கள் எதுவானாலும் அவை கற்பிக்கும் பாடம் ஒன்றுதான். மரணிக்கும் வரை மனிதம் பாராட்டு, சக மனிதனை நேசி. நன்றி. வேலையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். டிசம்பர் மாதம் தொடங்கியது என்று சொன்னால் உலகெங்கும் வாழும் கிறிஸ்துவ மக்களுக்கு மகிழ்ச்சியான மாதம். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து பிறந்த தினம் வரக்கூடிய இந்த மாதம் மனக்கண் முன் வந்து நின்று மகிழ்ச்சியை அன்பளிப்பாய் தர மாதம். ஒருவரை ஒருவர் பார்த்து சந்தோஷமாக முகம் சுவைக்காமல் அன்பை வெளிப்படுத்தும் மாதம். ஒருவருக்கொருவர் நானும் சரி நீயும் சரி இந்த மாதத்தை எவ்வாறு சிறப்பாக கொண்டாட போகிறோம், நம் இறைவனை எவ்வாறு வரவேற்க போகிறோம் என்பதை அன்பாக பேசிக் கொண்டு மாதம். இந்த இயேசுவினுடைய பிறப்பு எப்படிப்பட்டது என்பதை ஒவ்வொரு ஆண்டும் நான் கிறிஸ்துமஸ் செய்தியாக சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறேன். இந்த ஆண்டும் உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை சொல்லி பேச இங்கே வந்திருக்கின்றேன். மனிதன் கடவுளை காண முடியாததால் கடவுளை மனிதனை நோக்கி வருகின்றார். மனிதன் கடவுளை காண முடியாததால் கடவுளை மனிதனை நோக்கி வருகிறார். இந்த கிறிஸ்துமஸ் என்பது கிறிஸ்து நம்மிடம் பிறந்து நம்மோடு என்றும் வாழ்வது என்பதை குறிக்கிறது. கிறிஸ்து நம்மோடு பிறந்து என்றும் நம்மோடு வாழ்வதுதான் என்பதை குறிக்கிறது. இந்த வரலாறை ஒரு சில அடிப்படை வரலாற்று சுவடிகளோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கிறிஸ்துவ மதத்தின் அடிப்படையிலே ஆதாம் ஏவாள் என்ற ஆதி பெற்றோர்கள் உருவாக்கப்பட்டு அந்த ஆதாமும் ஏவாளும் வனாந்தரத்திலே இன்பமயமாய் வாழக்கூடிய அந்த காலகட்டத்திலே கடவுளுடைய கட்டளையை மீறி கடவுளுடைய சாபத்துக்கு உட்படுத்தப்பட்டு மனிதனாக நீ அனைத்து கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் என்று அனுப்பி வைக்கப்பட்ட பிறகு இந்த மனித வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று போய்கொண்டிருக்கும் போது கடவுள் இந்த இஸ்ரேல் மக்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவதற்கு ஒவ்வொருவரை தேர்ந்தெடுத்து சென்று கொண்டே இருக்கிறார். பல இறைவாக்கினர் வழியாக பேசுகிறார், பல தீர்க்கதரிசிகள் வழியாக பேசுகிறார். மன்னர்களாக இருந்து இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி செல்கிறார் அவர்கள் எல்லாம். அப்படிப்பட்ட வரலாறு முழுவதுமாக சொல்ல முடியவில்லை என்றாலும் ஒரு சிலவைகளை இந்த யோசேப்பு மேரி இவர்கள் மகனாக பிறக்கக்கூடிய இந்த கிறிஸ்துவினுடைய வரலாற்று சுவடுகள் ஆரம்பிக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து ஒரு சிலவைகளை சொல்ல விரும்புகிறேன். உலக வரலாற்றிலே பேரரசர்களின் இஸ்ரவேலை ஆண்டவர் சாலமோன் அரசர். இந்த சாலமோன் அரசர் கிமு 975 முடிவுக்கு வரக்கூடிய அந்த ஆட்சி காலகட்டம். அந்த ரோம பேரரசனுடைய முடியரசு முடிவுக்கு வருகிறது என்று சொல்லலாம். அப்படி முடிவுக்கு வரக்கூடிய அந்த காலகட்டத்திலே ரோம பேரரசு இரண்டாக பிரிகிறது, கிழக்கு மேற்கு என்று. இந்த கிழக்கு பகுதியை
நாம் வரலாற்றிலே படித்திருக்கக்கூடிய மார்க் ஆண்டனி என்பவர் ஆட்சி செய்கின்றார். மார்க் ஆண்டனி யார் என்பது உங்களுக்கு தெரியும். ஜூலியஸ் சீசரை கொலை செய்வதற்கு உறுதுணையாக இருக்கிறது. அது ஆங்கிலத்திலே வரக்கூடியது. மேற்கு பகுதியை ஆக்டேவியன் ஆட்சி செய்கிறார். இந்த ஆக்டேவியனுடைய சகோதரியான ஆக்டேவியாவை இந்த மார்க் ஆண்டனி திருமணம் செய்கிறார். இருவரும் ஒத்துழைத்து அந்த ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடைப்பட்ட காலகட்டத்திலே எகிப்தினுடைய அரசியாக இருந்த கிளியோபட்ராவை மார்க் ஆண்டனி சந்திக்கிறார். அவளை மயங்கி விடுகிறார். அதனால் தன்னுடைய ஆட்சி பகுதியையும் இந்த நமது இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த பகுதியான முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன பகுதியையும் இந்த மார்க் ஆண்டனி கிளியோபாட்ராவுக்கு கொடுத்து விடுகிறார். இதை எதிர்பார்க்காத இந்த மனிதர், முக்கியமாக எகிப்தினுடைய மன்னர் ஏரோது பிடிக்காமல் ஆக்டேவியனோடு சேர்ந்து போரெடுத்து சென்று அவர்களை தோற்கடிக்கிறார். மார்க் ஆண்டனியும் கிளியோபாட்ராவும் தோல்வியடைகிறார்கள். தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் தற்கொலை செய்து இறங்குகிறார்கள். அப்போதுதான் இந்த ஆக்டேவியன் 2 பகுதிகளையும் இணைத்து முதல் ரோம பேரரசராக உருவாகிறார். தன்னுடைய பெயரை அகஸ்டஸ் சீசர் என்று மாற்றிக்கொள்கிறார். இந்த சீசர் தான் பெத்லகேம் பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது இயேசுவினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய யோசேப்பினுடைய பகுதியிலே வாழக்கூடிய அந்த பகுதியிலே சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறார். அப்போது நாசரேத்திலே இருக்கக்கூடிய எளிய குடும்பத்தில் பிறந்த மேரி என்று சொல்லக்கூடிய மாதாவை நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதாவினுடைய கணவராக இருக்கக்கூடிய யோசேப்பு தன்னுடைய வாழ் பகுதியான வாழ்ந்து கொண்டிருக்கூடிய பகுதிக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இறைவனை சுமந்த அந்த மேரியோடு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக அவர் தன்னுடைய ஊரான பெத்லகேமை நோக்கி செல்கிறார். கழுதை மீது தன்னுடைய மனைவியை மேரியை அமர்ந்து சென்று அங்கே ஒரு மாட்டு பருவத்திலே கடைசியாக அந்த காலகட்டத்திலே எங்கும் இடம் கிடைக்காமல் ஒரு ஏழை பிள்ளையாக கடவுள் அங்கே உதைக்கிறார். அந்த நிகழ்வை தான் கிறிஸ்துமஸாக கொண்டாடுகிறோம். இந்த குடில் அமைக்கக்கூடிய இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்தவர் பிரான்சிஸ் அசிசியா. புனித பிரான்சிஸ் அசிசியா தன்னுடைய பெரும்படத்திலிருந்து 3 ஆண்டுகள் தான் இறப்பதற்கு முன்பாக பெத்லகேமில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு செல்கிறார். அவர் இத்தாலிய போனவர், இருந்தாலும் அங்கே செல்கிறார். அங்கே போய் அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்துவிட்டு வந்து தன்னுடைய அந்த பார்த்துவிட்டு அங்கே இருக்கிற காலகட்டத்திலே அவரது சிலுவை பொருள் நடந்து கொண்டிருந்த காலகட்டம். உடனடியாக இடத்தை நீங்கள் காலி செய்ய வேண்டும், திருப்பயணிகளுக்காக வெளியேற வேண்டும் என்று சொல்லும்போது அவர் தன்னுடைய நாடான இத்தாலிக்கு வந்த பிறகு இறைவன் பிறந்த அந்த காட்சிகளை நான் ரசித்திருக்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் ரசிக்க வேண்டும் என்பதற்காக அப்போதைய போப்பாண்டவரிடம் அனுமதியை பெற்று 1223ஆம் ஆண்டில் குடில் அமைக்கும் பணி, அதாவது இப்போது நாம் அமைக்கக்கூடிய அந்த பணியை உண்மையான மிருகங்களையும் உண்மையான மனிதர்களையும் கொண்டு முதல்வதாக அவர்தான் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். நமது காலம் சென்ற 2ஆம் போப் ஜான் பால் அவர்கள் வேட்டிக்கனில் குடில் அமைக்கக்கூடிய பணியை செய்திருக்கிறார். அதற்கு முன்பு வெகுகாலம் இயேசு கிறிஸ்துவனுடைய உருவத்தை மட்டும் செய்து அழகான ஆடை உடுத்தி இந்த கிறிஸ்து சிறப்பை கொண்டாடியிருக்கிறார். இவ்வாறு இந்த நிகழ்வை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் கொண்டாடக்கூடிய நிகழ்வாக மாற்றி சந்தோஷத்தினுடைய மகிழ்ச்சியுடைய விழாவாக, ஒருவரை ஒருவர் பார்த்து அன்பை பகிர்ந்து கொள்ளும் விழாவாக, நாம் அனைவரும் எந்த நிலையில் இருந்தாலும் இறைவனும் ஒன்றுதான். அதனால்தான் இறைவன் நம்மை காண வந்தார், நம்மோடு இருக்க வந்தார் என்பதை பறைசாற்றும் விழாவாகத்தான் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுகின்றது. இன்று நம் பகுதியிலே இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகிறோம். கிறிஸ்துவினுடைய அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவருடைய குடும்பங்களிலும் இருக்க நமது தலைமை ஆசிரியர் தந்தை, இருபாலும் ஆசிரியர் பெருமக்கள், நமது அலுவலக நண்பர்கள், இன்று சிறப்பு விருந்தினராக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுடைய சார்பாக தெரிவித்து அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை கூறி அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி.
மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் எனக்காக, அன்பை விதைத்தார் எனக்காக, மனிதம் அன்பை கொடுத்தார் நமக்காக. என்று பிறந்தார் என்ன, இங்கு சமாதானம் தந்தார் நமக்கு. Happy Happy Christmas, Merry Merry Christmas. Happy Merry Christmas. அன்றே சொன்னார் ஏசாயா, இன்று பிறந்தார் நம் இயேசு, அன்றே வளர்ந்தார் நம்மை மீட்கவே, 40ஆம் தலைமுறை நம் இயேசு. தெய்வம் என ஏற்க ஆண்டுகள் பிடித்தன 300 நமக்கு. Happy Happy Christmas, Merry Merry Christmas. அவர் ஏழையானார் எனக்காக, மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் எனக்காக, அன்பை விதைத்தார் எனக்காக, மனிதம் அன்பை கொடுத்தார் நமக்காக. மெய்ப்பர்கள் கேட்டார்கள் நற்செய்தி, உங்களுக்காக பிறந்தார் நம் இயேசு. சாய்ப்பவர்கள் தேடினார்கள் புன்னகை, பூவித கொண்டன பாலகனை, கண்களால் பார்க்க முடியாத கடவுளோ கண்முன் தெரிந்தார் நமக்கு. Happy Happy Christmas, Merry Merry Christmas. Happy Merry Christmas. அவர் ஏழையானார் எனக்காக, மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் எனக்காக, அன்பை விதைத்தார் எனக்காக, மனிதம் அன்பை கொடுத்தார் நமக்காக. துருக்கியில் வாழ்ந்த புனித நிக்கோலஸே, நம் கண் முன்னாடும் கிறிஸ்மஸ் தாத்தா. கருணையில் அன்பு தன் உதவுவதே, நம் கண் முன்னாடும் சாண்டா கிளாஸ். தன் தொப்பையினை குலுக்கி குலுக்கி மக்கள் மனதை போக்குவார். Happy Happy Christmas, Merry Merry Christmas. அவர் ஏழையானார், Merry Merry Christmas. அவர் ஏழையானார் எனக்காக, மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் எனக்காக, அன்பை விதைத்தார் எனக்காக, மனிதம் அன்பை கொடுத்தார் நமக்காக. Happy Happy Christmas, Merry Merry Christmas. Happy Happy Christmas, Merry Merry Christmas. ஒரு ஆசிரியர் டாக்டர் வந்து ரொம்ப ஜாஸ்தி பற்றி சொல்லிட்டாரு. அப்படிலாம் இல்லை, நம்மளால முடிஞ்சதை ஏற்கனவே செஞ்சு போயிட்டுருக்கோம். உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் பேசுகிறேன், ஆசிரியர் பேச பண்ணது 5 minutes தான். கவனிச்சு கேட்டீங்கன்னா முடிவில் உங்களுக்கு ஒரு கிறிஸ்மஸ் பரிசு உண்டு. ஒரு கேள்வி கேட்பேன், நான் பேசுகிறத கூட ஒரு கேள்வி கேட்பேன். அதை நீங்கள் கவனிச்சு பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு வந்து உங்களுடைய ஃபாதர் மூலமாக ஃபாதர் கிடைக்கும் போது, அதனால் பொறுமையாக நீங்கள் கவனிச்சு கேள்வி பேசாதீங்க. மேடை நிகழ்ச்சிக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக ஃபாதருக்கு வந்து எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு யோசித்து நீங்கள் வந்து கிறிஸ்மஸ் மெசேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாரு. அவர் அழைப்பிட்டாங்க. எனக்கு ஒரு பெருமையாக தான் இருந்துச்சு உங்கள்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு. தேங்க்யூ ஃபாதர் ஃபார் இன்வைட்டிங் மீ. முக்கியமாக வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஃபாதர் ஒரு யூடியூப் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. என்ன மெசேஜ்னால் வந்து அது உங்கள் ஸ்கூலை பற்றி தான், சென்ட் பால்ஸை பற்றி தான். சென்ட் பால்ஸ் வந்து இப்போ அது வந்து 60வது வருஷத்தை கொண்டாட போகுது, டைமண்ட் ஜூப்ளி வந்து. அதை பற்றி ஒரு வீடியோ வந்து அனுப்பியிருந்தாரு. ப்ராப்ளி நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம சென்ட் பால் ஸ்கூலை பற்றி தெரியாத விஷயம் எவ்வளோ விஷயம் நான் தெரிஞ்சுக்கிறேன். முக்கியமாக வந்து நம்மளுடைய முன்னாள் சீஃப் மினிஸ்டர் அண்ணாதுரை அவர்களால் திறக்கப்பட்ட பள்ளி வந்து உங்களுக்கு பள்ளி. அதுவே ஒரு பெரிய விஷயம். அண்ணாதுரை யாருக்கு தெரியுமா? உங்களுக்கு யாருக்காக அண்ணாதுரை யாருக்கு தெரியுமா?
அவர் வந்து ஒரு நல்ல ஒரு எஃபிஷியண்டான சீஃப் மினிஸ்டர், நம்ம தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டர். அவர் கையால் திறந்து வச்சிருக்குன்னு சொல்கிறதே வந்து நம்ம ஸ்கூலுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயம். அதில் நிறைய அந்த வீடியோவில் நிறைய விஷயம் பார்த்தேன் நான். நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூலோடைய பெருமை நீங்கள் வந்து அதை உணர்ந்துக்கலாம். நீங்கள் அதே மாதிரி உங்கள் ஸ்கூலில் இருந்து நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் ஆயிருக்காங்க. நிறைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்கள் ஸ்கூல்ல இருந்து போயிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். நீங்கள் நாளைக்கு படிச்சுட்டு அதே மாதிரி ஒரு ஐஏஎஸ்ஸோ இல்லை ஐபிஎஸ்ஸோ ஆகணுன்ற ஒரு உத்வேகம் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. சரி, கிறிஸ்மஸ்க்கு தான் என்ன கூப்பிட்டுருக்காங்க. கிறிஸ்மஸ் மெசேஜ் கொடுக்கலான்னு நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் அதெல்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்காக மாட்டு தொழுக்க தந்தார், எனக்காக அன்பை வைத்தார், எனக்காக மனித அன்பை கொடுத்தார் நமக்காக என்று பிறந்தார். என்னை இங்கு சமாதானம் தந்தார் நமக்கு. ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். அன்றே சொன்னார் ஏசாயா, இன்று பிறந்தார் நம் இயேசு. நன்றே வாழ்ந்தார் நம்மை மிக்கவே, 40ஆம் தலைமுறை நம் இயேசு. தெய்வம் என ஏற்க ஆண்டுகள் பிடித்தன 300 நமக்கு. ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். அவர் ஏழையானார் எனக்காக, மாட்டு தொழுவத்தை தந்தார் எனக்காக, அன்பை வைத்தார் எனக்காக, மனித அன்பை கொடுத்தார் நமக்காக. மேய்ப்பர்கள் கேட்டார்கள் நற்செய்தி, உங்களுக்காக பிறந்தார் நம் இயேசு. சாய்பவர்கள் தேடினார்கள் புன்னகையை, பூவிதழ் கொண்ட நம் பாலகனை. கண்களால் பார்க்க முடியாத கடவுளோ கண் முன் தெரிந்தார் நமக்கு. ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். அவர் ஏழையானார் எனக்காக, மாட்டு தொழுவத்தை தந்தார் எனக்காக, அன்பை வைத்தார் எனக்காக, மனித அன்பை கொடுத்தார் நமக்காக. வாழ்ந்த புனித நிக்கோலசே, நம் கண் முன் ஆடும் கிறிஸ்மஸ் தாத்தா. கருணை அன்புடன் உதவுவதே நம் கண் முன் ஆடும் சாண்டா கிளாஸ். தன் தொப்பையினை குலுக்கி மக்கள் மனதுரை போக்குவார். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். அவர் ஏழையானார் எனக்காக, மாட்டு தொழுவத்தை தந்தார் எனக்காக, அன்பை வைத்தார் எனக்காக, மனித அன்பை கொடுத்தார் நமக்காக. ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். 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 பல நிகழ்ச்சிகளுக்கு வலைமலரை அனுப்புகின்ற போது நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். இந்த பள்ளியில் படித்ததனால் இந்த பெருமை எனக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. நான் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த பள்ளியில் படித்தேன்.
89லிருந்து 96 வரை ஒவ்வொரு வகுப்பாக படிக்கும் பொழுது கடைசி மாணவனாக பள்ளி தொகையை கட்ட முடியாத சூழ்நிலையிலிருந்து கட்டி அன்று எனக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்தது இந்த பள்ளி. எந்த சூழ்நிலையிலும் கீழே விழுந்து விடாதபடி தாங்கக்கூடிய சக்தியை இந்த பள்ளி கொடுத்தது, ஒழுக்கத்தை கொடுத்தது, விடாமுயற்சியை கொடுத்தது, மற்றவர்களுக்கு உதவும் எண்ணத்தை கொடுத்தது. பள்ளியில் படிக்கும் பொழுது நான் பல முறை யோசிச்சிருக்கிறேன், நாளைக்கு பிற்காலத்தில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த பள்ளிக்கு நம்ம கண்டிப்பாக இதை செய்ய வேண்டும். அந்த வாய்ப்பை இந்த வருடம் பள்ளி முதல்வர் எனக்கு வழங்கியதற்கு நான் மிக மிக நன்றி கூறி கடமைப்படுகிறேன். அவர் ஏழையானார் எனக்காக, மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் எனக்காக, அன்பை விதைத்தார் எனக்காக, மனிதம் அன்பை கொடுத்தார் நமக்காக. என்று பிறந்தார் என்ன, இங்கு சமாதானம் தந்தார் நமக்கு. Happy Happy Christmas, Merry Merry Christmas.